நிறைய பேருக்கு நன்றினா என்னன்னே தெரியாம இருக்குங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஆதரவு தந்து அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிறோம், அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு லெவல் வந்ததும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. அப்படி மறக்காதீங்க. உங்களுக்காக அவங்க எவ்வளவோ சிரமம் பட்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பாங்க. அது எப்பவுமே அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாம். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உதவி செஞ்ச நபர டோட்டலா மறந்துடுறாங்க. சரியா? அவங்க சகோதரியா இருக்கலாம், சகோதரி ஸ்தானத்துல இருக்கலாம், தாய் ஸ்தானத்துல இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்தானத்துல இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒருத்தங்க ஒரு உதவி செய்றாங்க அப்படின்னா அதை எப்பவுமே மறக்காதீங்க. சரிங்களா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சரியா? இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. நிறைய பேருக்கு ஜஸ்ட் சும்மா ஃபார்மலுக்கு தேங்க்ஸ், அந்த தேங்க்ஸ் நன்றி அப்படின்றது உள்ளத்துல இருந்து வரணுங்க, உதட்டுல இருந்து வர்றது கிடையாது. சரியா? அதனால எப்பவுமே உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே நம்ம உயிர் உள்ள வரைக்கும் அவங்க செஞ்ச நன்றியை நம்ம மறக்கவே கூடாது. சரியா? இனிமேல் மறக்க மாட்டீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்?